திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆட்டோ ஓட்டுநர் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுவாமிநாதன். சுவாமிநாதன், வணக்கம். இந்த விவகாரத்துடைய முழு பின்னணி என்ன? விசாரணையில் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? கைது செய்யப்பட்டவர்களுடைய பின்னணி என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் சார். பூந்தமல்லி அடுத்த திருமலை இசை அருகே உள்ள குண்டுமேடு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ஹரிகிருஷ்ணன் நேற்று முன்தினம் இரவு ஹரிகிருஷ்ணன் வீட்டில் இருந்த போது காரில் வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை கடத்தி சென்றுள்ளனர். அன்று இரவு முழுவதும் அவரது மனைவி கற்பகம் அவரது செல்போனில் அழைத்தும் ஹரிகிருஷ்ணனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் நேற்று காலை ஹரிகிருஷ்ணனின் மனைவி கற்பகத்தை தொடர்பு கொண்ட சோழவரம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினர் உங்களது கணவர் விபத்தில் படுகாயமடைந்ததாக கூறியுள்ளனர். அங்கு சென்று பார்த்தபோது ஹரிகிருஷ்ணன் உயிரிழந்தது தெரிய வந்தது. அவரது உடலில் வெட்டுக்காயங்கள் இருந்தது. இது குறித்து ஹரிகிருஷ்ணனின் மனைவி கற்பகம் மருத்துவமனை நிர்வாகத்தில் விசாரித்த போது காரில் வந்த கும்பல் சாலை விபத்தில் ஹரிகிருஷ்ணன் படுகாயமடைந்ததாக கூறி சேர்த்ததாகவும் அதன் பின்னர் அவர் உயிரிழந்த தகவலை தெரிந்தவுடன் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிவிட்டதாக தெரிவித்தனர். தனது கணவர் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் காரில் அவரை கடத்தி சென்ற நபர் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என வெள்ளமேடு போலீஸ் நிலையத்தில் ஹரிகிருஷ்ணனின் மனைவி கற்பகம் நேற்று புகார் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து ஆட்டோ டிரைவர் ஹரிகிருஷ்ணனை கடத்திய கும்பல் யார்? எதற்காக கடத்தினர்? கடத்தி கொலை செய்தனரா? விபத்து ஏற்பட்டதாக கூறி ஹரிகிருஷ்ணனை மருத்துவமனை சேர்த்தவர்கள் ஏன் அங்கிருந்து தப்பி ஓடினர் போன்ற விவரங்கள் இந்த வழக்கிற்கான முக்கிய விஷயங்களாக கருதப்பட்டது. இதனை அடுத்து மருத்துவமனையில் இருந்த கண்காணிப்பு கேமரா அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது மேற்கண்ட கும்பலை சேர்ந்த திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த காயலார்மேடு கிராமத்தைச் சேர்ந்த அஜய், ஞானம், திருமலையத்தைச் சேர்ந்த ராம்குமார் மற்றும் மதுரவாயலைச் சேர்ந்த அரிசுதன் ஆகிய 4 பேரை இன்று காலை போலீசார் மடக்கி பிடித்தனர். நன்றி சுவாமிநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.